ஆரோக்கியமான வாழ்விற்கு சில விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல குறிப்பிட்ட ஒரு 5 விஷயத்த சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, சிறுநீரை அடக்கிறது. நம்ம பொது இடத்துல இருக்கோம், இல்ல மீட்டிங்ல இருக்கோம், நிறைய வேலை இருந்துட்டே இருக்கு, அதனால அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சிறுநீர் கழிக்கிறத தள்ளி போடவே கூடாது. அப்படி தள்ளி போட்டீங்கன்னா உங்களுடைய பிளாடர் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. கிட்னி ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது, வாய் வழியா மூச்சு விடுறது. மோஸ்ட்லி தூங்கும் போது வாய் வழியா மூச்சு விடுவாங்க. நம்ம கண்டினியூஸா வாய் வழியாவே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜனுடைய அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது டிஸ்டர்ப்ட் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், தூங்கும் போது போனை காதுக்கு பக்கத்திலேயே வச்சு தூங்குறது. இப்படி நீங்க தூங்குனீங்கன்னா நம்ம உடல்ல செக்ரிட் ஆகிற அந்த மெலட்டனின் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். 4வது, நல்லா சியூ பண்ணி சாப்பிடுறது. நம்ம வாயில போட்டு மென்னு சாப்பிடும் போது வாயிலேயே நல்லா சியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா முழுங்கணும்னா நம்ம குடலுக்கு வேலையை கம்மி பண்றோம். அது மட்டும் இல்லாம நல்லா சியூ பண்ணி சாப்பிடும் போதுதான் அந்த சாப்பாட்டுல இருக்க எல்லா நல்ல விஷயங்களுமே உடலால அப்சர்வ் பண்ணப்படும். 5வது பாத்தீங்கன்னா, இது நிறைய பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நல்லா சாப்பிட்டுட்டு உடனே சில்லுன்னு தண்ணி குடிக்கிறது. இப்படி நம்ம சில்லுன்னு தண்ணி குடிச்சோம்னா ஜீரணம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னும் வந்து மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல எதை நீங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.